அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் மகிழ்ச்சி வணக்கங்கள். போன குட்டி வீடியோவில் சுக்ரீவன் தன் அண்ணன் வாலியோடு போர் புரிய ஸ்ரீ ராமபிரானுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று சோதித்து பார்க்க முடிவு செய்கிறான். சில நிபந்தனைகளை விதிக்கிறான். அவை யாவை? அதை பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, ஓவர் டு சுக்ரீவ். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே, அடியேனின் பணிவான நமஸ்காரங்களை ஸ்வீகரியுங்கள். தாங்கள் எத்துணை பராக்கிரமசாலி! அரக்கர்களை வதம் செய்து ரிஷி முனிகளை தபோவனத்தில் நிம்மதியாக வாழும்படி செய்த தங்களை சோதிக்க எனக்கு சற்றும் தகுதி இல்லை. அதை நான் நன்கு அறிவேன். இவன் குரங்குதானே, இவனுக்கு என்ன தெரியும் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு காரணமே இல்லை. என் அண்ணன் இருக்கிறானே, அவன் ஒரு அற்புதமான அறிவார்ந்த வரத்தை பெற்றவன். அதாவது, அவன் முன்னே யார் போர் புரிய வந்தாலும் அவர்களது பாதி வலிமையை இழந்து விடுவார்கள். தாங்களோ அயோத்தி மக்களின் உயிர். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அதை நினைத்துத்தான் நான் அச்சமுறுகிறேன் என்கிறான் சுக்ரீவன். கேட்ட ஸ்ரீராமர் அன்றலர்ந்த தாமரை போல் ஒரு புன்முறுவலோடு, அதெல்லாம் இருக்கட்டும், டாஸ்க் என்ன, அதை சொல் என்பது போல இடது கையை உயர்த்தி ஜாடை செய்கிறார். உடனே சுக்ரீவன், பிரபோ, முன்பொரு சமயம் துந்துபி என்ற அரக்கன் என் அண்ணனுடன் போர் புரிய வந்தான். அவன் ஒரு ஆளை பார்ப்பதற்கு பல யானைகள் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பான். அப்படிப்பட்டவனை கொன்று அவனது சடலத்தை தூக்கி வீசினான் வாலி. அது பல கோச தூரங்களை கடந்து ரிஷ்யமுக மலையில் போய் விழுந்து விட்டது. அங்கே உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன். போய் என்ன செய்யணுங்கிறத அங்கே வச்சு சொல்கிறேன். என்னடா இது என்ன டாஸ்க்கு? அவனே போயிட்டான், அங்கே போய் நாம் என்ன செய்ய போகிறோம்? என்னப்பா சுக்ரி, விவரம் தெரிஞ்சுதான் பேசுகிறியா? இதெல்லாம் சாக்ஷாத் நாம தான் கேட்போம். ஆனால் நம்ம ராமர், சரிப்பா போவோம் என்றதும் லக்ஷ்மணனுக்கு வழக்கம் போல கோபம் வந்து மூக்கு சிவக்க அவனையும் தன் திருக்கண்களாலேயே அடக்குகிறார். அங்கே போனால் துந்துபியோட எலும்புக்கூடு மட்டுமே அங்கே இருக்குது. ஆனால் அதனோட எடையே டன் கணக்கில் இருக்கும் போல. பிரபு, இதுதான் துந்துபியோட எலும்புக்கூடு. இப்போது நீங்கள் இதை எடுத்து ஜாவ்லின் த்ரோ மாதிரி வீசுங்கோ. அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் தங்களுக்கு நான் ரேட்டிங் தருகிறேன் என்றான் சுக்ரி. லட்சுக்கு செம்ம கோபம். எனவே, அண்ணா, உங்கள் இடது கால் கட்ட விரலால் சும்மா அப்படியே நம்பி விடுங்க. டாஸ்க்கு கொடுக்குறாராம். டாஸ்க்கு குரங்குங்கிறது சரியாக தான் இருக்குது என்று லட்சுவிற்கு செம்ம கடுப்பு. ரிசல்ட் என்ன? நம்ம யூகம் சரிதாங்க. அது பல மடங்கு அதிக தூரத்தில் போய் விழுந்ததுன்னு சொல்லவும் வேண்டுமா? சரி சுக்ரீவரே, வாலியோடு போருக்கு நாள் குறித்து விடுங்கள், நாங்கள் புறப்படுகிறோம் என்றவர்களை தடுத்து, சாரி ப்ரோ, இன்னும் ஒன்று தான். அதுலேயும் ஸ்ரீ ராமபிரான் ஜெயிச்சிட்டாருன்னா வாருக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது பிரபோ, என்னதான் இருந்தாலும் நீங்கள் எலும்பு கூட்டை தான் தூக்கி வீசியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அதுவும் இடது கால் கட்டை விரலால் நம்பியே தூக்கி வீசினீங்க, ஒத்துக்கொள்கிறேன். இருந்தாலும் துந்துபி உயிரோடு இருந்தபோதே அவனை தூக்கி எறிந்து சல்லடையாக்கியவன் என் அண்ணன். எனவே இந்த ஒரு பரீட்சையை வைத்து நீங்கள் தேறிவிட்டதாக என்னால் எண்ண முடியவில்லை. அதனால் இன்னொன்று வைத்து கொள்ளலாமா என்று இழுக்கவும் ஸ்ரீராமரும் தன் ட்ரேட்மார்க் புன்னகையோடு தலையசைக்க, வழக்கம் போல லட்சு முகம் சிவக்க, அடுத்த டாஸ்க்கு இதுதான். பிரபு, வாலி தன் வில்லிலிருந்து அம்பை செலுத்தினால் அது ஷோரியா ரோபஸ்டா என்ற சால மரத்தையே துளைத்து கொண்டு செல்லும். இந்த மரத்தை பழங்குடி தெய்வத்தின் வீடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது ஒரு புனித மரம். அப்படிப்பட்ட தெய்வீக பண்புகள் நிறைந்த அந்த மரத்தை நீங்கள் உங்கள் அம்பால் துளைக்க வேண்டும். இதுவே நிபந்தனை என்றதும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய கோதண்டத்தில் அம்பை பூட்டி எய்கிறார். அது ஒன்றல்ல, வரிசையாக 7-8 சால மரங்களை துளைத்து சென்றது. பிறகென்ன, போருக்கு நாள் குறித்தாயிற்று. இதில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா நேயர்களே? ஸ்ரீராமபிரானின் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான். தன் பக்தர்களுக்காக அவங்களுக்கு உதவி செய்ய போகும் நிலையிலும்
அவர்களது கோரிக்கைக்கு செவி சாய்த்து தன்மேல் நம்பிக்கை ஏற்படும்படி செய்ய ஸ்ரீராமரை தவிர யாரால் முடியும்? இந்த குணங்களைத்தான் மனிதர்களாகிய நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது தாங்க நாம் புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால தான் விஎஸ்பியில் அதாங்க விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறோம் இல்லையா, அதில் பிரத்யய என்று ஒரு திருநாமம், 94வது திருநாமம் அது என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கும் தருணத்தில் ஓம் பிரத்யயாய நமக என்று சொன்னால் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். இது திண்ணம். இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு உடனே பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள். உங்கள் குழுக்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.